என்னோட கசின்க்கும் எனக்கும் ஒரே டைம்ல தான் டாக்டர் டெலிவரி ஆச்சு. அவங்க குழந்தைக்கு ஏதோ தைராய்டு டெஸ்ட், அப்புறம் நியூ பார்ன் ஸ்கிரீனிங் அப்படின்லாம் சில டெஸ்ட் பண்ணாங்க. ஏன் குழந்தைக்கு அந்த டெஸ்ட்லாம் தேவையில்லையா அப்படின்னு ஒரு நியூ பார்ன் மதர் வந்து என்கிட்ட கேட்டாங்க. நியூ பார்ன் ஸ்கிரீனிங் இன் ஹை ரிஸ்க் நியோனேட்ஸ், அதை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். வணக்கம், நான் டாக்டர் உமா, குழந்தை நல மருத்துவர், தஞ்சாவூர். பிறந்து 28 நாளுக்கு கீழே உள்ள குழந்தைங்களை நம்ம நியோனேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம யார ஹை ரிஸ்க் நியோனேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்னா, குழந்தை பிறக்கும் போதே ஒரு ப்ரீடமா இருந்தாங்க, இல்ல ஒரு லோ பர்த் வெயிட் பேபியா இருந்தாங்க, அப்படி இல்லைன்னா குழந்தை பிறந்து சில நாட்கள்ல அவங்களுக்கு ஒரு சிவியர் ஜாண்டிஸ் ஏற்பட்டுச்சு, இல்ல சிவியர் செப்சிஸ் இருந்தது, குழந்தைக்கு ஒரு ஃபிட்ஸ் ஏற்பட்டுச்சு, இல்ல குழந்தை பிறந்தோடனே ஒரு இதே கோளாறு இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி ஸ்பெஷல் நீட்ஸ் இருக்கிற குழந்தைங்களை நம்ம ஹை ரிஸ்க் நியோனேட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம சில ஸ்பெஷல் நியூ பார்ன் ஸ்கிரீனிங் டெஸ்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஒன் உங்களோட ஒரு ஐ டெஸ்ட், ரெட்டினோபதி ஆஃப் ப்ரீமெச்சூரிட்டி ஆர்ஓபி ஸ்கிரீனிங் அப்படின்னு சொல்லுவோம். குழந்தை பிறந்து 4 வாரங்கள்ல இந்த டெஸ்ட் பண்ணுவோம். ரெண்டாவது உங்களோட தைராய்டு ஃபங்க்ஷன் டெஸ்ட், அப்படி இல்லைன்னா ஒரு 4 பேனல் மெட்டபாலிக் ஸ்கிரீனிங் அப்படின்ற ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணுவோம். தேர்ட் ஒன் நியூரோசோனோகிராம், அப்படின்னா ஏஎஃப் ஸ்கேன் அப்படின்னு சொல்லுவோம். குழந்தையோட உச்சந்தலை பள்ளத்துல இந்த ஸ்கேன் பண்ணுவோம். இது ஒரு பெயின்லெஸ் ப்ரொசீஜர் தான். அண்ட் கடைசியா உங்களோட காது டெஸ்ட், ஓஏஇ அப்படி இல்லைன்னா பெரா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த 4 டெஸ்ட் நம்ம ஹை ரிஸ்க் நியூ பார்ன்ஸ்ல செய்வோம். இதை பத்தின டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. என்னையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.